எல்லாருக்கும் வணக்கம். கிட்ஸ் சாத்விக் கிச்சனுக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லா குழந்தைங்களும் வந்து ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த கிட்ஸ் சாத்விக் கிச்சனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மூதிஸ், அதாவது மில்க் ஷேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதோட நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜி, அதாவது நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஈஸியாக நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை கொடுக்கக்கூடியது, ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுறது, கிராஸ்பிங்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான மில்க் ஷேக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாகவுமே. ஸோ நீங்களே பண்ணும்போது இன்னும் வந்து என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். அந்த ஸ்வீட்ஸ் எவ்வளோ சேர்க்குறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கும்போது அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், ப்ரோட்டீன் கொடுக்குதா, இல்லை கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணுதா, விட்டமின் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சு அறிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் போது உடலுக்கு இன்னும் நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேவா? எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா, குடிக்கக்கூடாது இல்லையா. அதனால என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, ஸோ இதை குடிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகிறது, எல்லா ஆர்கன்ஸுக்கும் எப்படி எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆக போகுது, ஸோ லங்ஸுக்கு எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி, எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக போகுது. அதோட லங்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆர்கனாக இருக்குது. அந்த ஆர்கனுக்கு எனர்ஜி தரக்கூடிய மில்க் ஷேக்லாம் இருக்குது. பீட்டல் மில்க் ஷேக்லாம் வந்து அந்த லங்ஸுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு மில்க் ஷேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிரவுண்ட்நட் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். ஓகே, ரிஷி ரெடியாக இருக்கியா? அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஓகே. கிட்ஸ் சாத்விக் கிச்சனில் ஸ்மூதிஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மில்க் ஷேக் கிரவுண்ட்நட் மில்க் ஷேக். ஸோ யார் ரெடியாக இருக்கா? இதனுடைய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கிரவுண்ட்நட் ஒரு கைப்பிடி அளவு, பனானா 1, டேட்ஸ் வந்து 5, அப்புறம் ஹனி வந்து நம்ம ஸ்வீட்டுக்காக, அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, நமக்கு எது எதெல்லாம் நட்ஸு தேவையோ அதெல்லாமே ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்சது அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா சோயா பால் கூட இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் மில்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் சாத்விக் கிச்சன் அப்படிங்கிறதுனால நம்ம பாலையும் அந்த சுகர், அந்த ஜீனி அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம பனங்கற்கண்டு, ஹனி, அப்புறம் ஜாக்ரி, அதாவது நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, சுகரை விட கற்கண்டு பவுடர் இந்த கட்டியாக கிடைக்கும் இல்லையா, அந்த அதில் நம்ம பவுடர் செஞ்சு வச்சுட்டு இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணும்போது எனர்ஜி வந்து கெயின் ஆகும். சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? டேட்ஸ்லேயே அதிகமான சுகர் நமக்கு கிடைக்கும். ஸோ டேட்ஸும் தேனுமே போதுமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை கம்மியாக ஸ்வீட் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா அந்த வாழைப்பழத்துலேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ ரிச் ப்ரோட்டீன் மில்க்குன்னு சொல்லலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்தி ஃபேட்ஸ், இது எனர்ஜி வந்து சடனாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, நியூட்ரியன்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். ஸ்டொமக் ஃபில்லிங் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ காலையில் வெறும் வயிற்றுல இந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு வரும்போது வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து என்ன, பசியை வந்து ரொம்ப ரொம்ப நேரம், அதாவது பசி வந்து தூண்டாது, அதிகமாக தூண்டாது. மத்தியானம் சாப்பிட்டாலே போதும். காலையில் இந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு சத்து மிகுந்த ஒரு நியூட்ரியஸ் மில்க் ஷேக் தான் இது. ஓகேவா? இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகே, யார் ரெடியாக இருக்கீங்க? ரிஷியா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு மில்க் ஷேக். ம், ரிஷியா. ஆமா. ஆ, ஓகே. அன்மியூட்லேயே இரு, நான் பின் பண்ணுறேன். ஓகே ஓகே, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்க? ஆ, சூப்பர். ஓகே, அப்படியே நீயே சொல்கிறியா? தேங்காய் துருவல், ஆ, சூப்பர். கற்கண்டு பொடி, ம், சூப்பர். வாழைப்பழம், ம் பேரிச்சம்பழம், ம் கேஷ்யூஸ், ம் பாதாம், ம் பிரவுன். ஆ, கிரவுண்ட்நட் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சது, அப்படி தானே? ஆ, ஆமாம். ஒன்று வெந்நீரில் போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட்நட் வந்து 3 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதுமானது. இல்லைனா பச்சை தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் அதை ஊறினாதான் நல்ல டைஜஷனை கொடுக்கும். அது அப்போ தான் அரைக்கவும் முடியும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே blend பண்ணிடலாமா? ஓகே, blend பண்ணிட்டு வாங்க, நான் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணுமா? ஆ, ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்ட்நட்டை ஃபஸ்ட்டு blend பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸை போட்டு blend பண்ணணும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட்நட்டை போட்டுடு. ம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. கிரவுண்ட்நட் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு blend பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் இருந்தால் கடைசியில் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். லைட்டா தண்ணி போடணுமா? ஆ, தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இதுலேயே கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாதாம் முந்திரி இதெல்லாமே வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். இல்லைன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பர். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்ல மில்க் ஷேக் மாதிரி ஸ்மூத்திஸ் மாதிரி இருக்கிற அளவுக்கு பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா இதெல்லாமே நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கக்கூடியது. டேட்ஸு நம்ம ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இப்போ எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம ஹனி ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சோடியம் லெவல், நம்ம உடம்புல சோடியம் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹனியை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கேஷ்யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா குண்டாக இருக்கிறவங்க கம்மியாக யூஸ் பண்ணணும் கேஷ்யூவை. இப்போ வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா கேஷ்யூவை நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாதாம் வந்து ஹை ப்ரோட்டீன், குட் ப்ரோட்டீன் கூட. அதே மாதிரி தேங்காய் துருவல் வந்து உடலுக்கு இம்யூனிட்டியை சடனாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இது.
ஸோ இத்தனை நட்ஸ் இருக்குது, முந்திரி, பாதாம், கொஞ்சம் பிஸ்தா கூட சேர்த்துட்டோன்னா இன்னும் வந்து நல்ல நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்ட் நட் வந்து ரொம்ப ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை குடித்தாலே போதுமானது. ஸோ அதனால் நம்ம ஸ்மூதி வந்து டெய்லி குடிக்கணுங்கிறது இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தாலே எனர்ஜி வந்து நல்லாவே கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது இந்த கிரவுண்ட் நட். நல்லா விளையாட போகிறீங்க அப்படின்னா, ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னா, ஜம்ப் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்தி. ஓகே, மில்க் ஷேக் ரெடி. சூப்பர், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சூப்பர். ஐஸ் க்யூப்ஸ். இதில் இன்னும் என்ன ஆட் பண்ணலான்னா, சப்ஜா சீட்ஸ் இருந்ததுன்னா அது 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு அந்த சப்ஜா சீட்ஸ் கூட இது மேலே வந்து போட்டு குடித்தோன்னா இன்னும் ரொம்ப நல்லது. வாவ், சூப்பர். ரெடியாக வச்சுருக்கீங்களா? சூப்பர். ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ்கிரீம் கடை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா எப்பயாவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூட நீங்கள் வந்து மேலே ஒரு ஸ்கூப் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். எப்படி இருக்கு? இனி நீங்களே வந்து செஞ்சு சாப்பிடலாமா டெய்லி ஒரு ஸ்மூதி? சூப்பர், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இது பண்ண போறீங்க? அம்மா அப்பாவுக்கு நீங்களே செஞ்சு கொடுக்கணும், ஓகேவா? ஹெல்ப்புக்கு மட்டும் அம்மா பாட்டி கூப்பிடலாம். ஏதாவது கட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்களே கட் பண்ணலாம். ஸோ பாதாம் பிஸ்தாலாம் பொடியாக கட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பீட்டல் லீஃப் மில்க் ஷேக்.